Hallelujah. Hallelujah. We'd like to welcome you all in the mighty name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We hope that you've had a blessed week. நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் ஒரு அருமையான கிழமை கடந்து வந்திருப்பீர்கள் என்று சொல்லி. We believe that you are prepared to come together again and worship the Lord. Amen. அதனாலே நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் தேவனை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக வந்திருப்பீர்கள் என்று சொல்லி. Amen. Before going into the worship, I'd like to read a passage from the Bible. நாங்கள் ஆராதனைக்கு செல்லும் முன்பதாக நாங்கள் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். Turn with me to Psalms chapter 112. நாங்கள் சங்கீதம் கேட்கிறோம். சங்கீதம் 112 அதிகாரத்துக்கு. We're going to read in English and Tamil. நாங்கள் இந்த வேறு தமிழும் ஆங்கிலத்திலும் இதை நாங்கள் வாசிக்க போகிறோம். Read with me. என்னோட சேர்ந்து வாசிப்போம். Praise the Lord. Blessed are those who fear the Lord, who find great delight in His commands. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Their children will be mighty in the land. The generation of the upright will be blessed. அவன் சந்ததி பூமியில் வளர்த்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். Wealth and riches are in their houses, and their righteousness endures forever. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். Even in the darkness, light dawns for the upright, for those who are gracious and compassionate and righteous. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன ஊக்கமும் நீதியும் உள்ளவன். Good will come to those who are generous and lend freely, who conduct their affairs with justice. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களிலே நியாயமானபடி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். Surely the righteous will never be shaken, they will be remembered forever. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். They will have no fear of bad news, their hearts are steadfast, trusting in the Lord. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். Their hearts are secure, they will have no fear. In the end, they will look in triumph on their foes. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சறுக்கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். They have freely scattered their gifts to the poor. Their righteousness endures forever. Their horn will be lifted high in honor. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். The wicked will see and be vexed. They will gnash their teeth and wash away. The longings of the wicked will come to nothing. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். The first verse says, Praise the Lord. Blessed are those who fear the Lord, who find great delight in His commands. முதலாவது வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Let's all bless the name of the Lord, because His name is a strong tower and the righteous run into it and they are saved. தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஏன்னு சொன்னால் அவருடைய நாமம் உன்னத நாமமாக இருக்கிறது. Amen.
Praise you, Lord. Hallelujah, hallelujah, Lord. Hallelujah, ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகம் ஆண்டவரே. நீதிமானுடைய வாழ்வும் அவனுடைய சுகமும் அங்கே இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். So powerful, Father. We worship your holy name, Father. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. The God that we serve is a great God. Hallelujah. நாங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் அவர் மகா பெரிய வல்லமையான தேவனாயிருக்கிறார். Because He's within us, we can just tell Satan, the devil, to go away. அவர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியா நாங்கள் சாத்தானை பார்த்து சொல்லலாம், நீ எங்களை விட்டு அகன்று போ என்று சொல்லக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு உண்டு. Because the Holy Spirit is controlling us and guiding us. ஆம், அந்த வல்லமை ஆவியானவர் அவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் வைத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். Let's all sing this song with that powerful encouragement. ஆம், அந்த வல்லமை ஆவியானவரை அவரை நாங்கள் பாடி துதிப்போம். வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்து விட்டு காரணத்தினார் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்டு காரணத்தினார் பொல்லாத சாத்தான
ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேய்கிற வாழனே உமக்கு நன்றி ஆண்டவரே. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமை தெய்வமே சுவாமி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே அப்பா நாயகன் நீர் சுவாமி. ஹalleluya hallelujah hallelujah. Oh hallelujah, we praise God. Hallelujah, Swami nandri செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே, ஆராதனை
Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். We'd like to welcome you in the mighty name of Jesus. இந்த வேளையிலே தாமே நாங்கள் தேவனை துதித்து அவரை நாங்கள் மகிமைப்படுத்தி இருந்தோம். And so we glorified and praised the Lord. இந்த வேளையிலே தேவன் எங்களுக்கு என்னத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் சில காரியங்களை பார்த்து நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். We look at what the Lord has got prepared for us. இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து நாங்கள் வாசிப்போம். We're going to read from 1 Corinthians chapter 9 verse 25.
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். Everyone who competes in the games goes into strict training. They do it to get a crown that will not last, but we do it to get a crown that will last forever. நாங்க பார்க்கிறோம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் நிச்சயம் அடக்கமா இருப்பார்கள்னு இந்த வசனம் சொல்லுகிறது. Everyone who competes in the games goes into strict training. அவர்கள் என்னத்துக்காக அவ்வளவு பிரயாசப்படுகிறார்களா? We see that they do it to get a crown. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். But they're training to get this crown. Yeah, what is the that crown? will not last. ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறதில்லை. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்படி செய்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. But we do it to get a crown that will last forever. நாங்கள் அனைவருக்கு தெரியும் அங்கே டாம் பிராடி என்று சொல்லுகிறவர் அவர் ஒரு ஒரு அருமையான ஒரு குவார்டர்பேக்கா இருக்கிறார். அவர் நேஷனல் ஃபுட்பாலில் அவர் பிளே பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு பிளேயராக அநேகர் அவர் ஒரு சிறந்த ஒரு பிளேயராக கருதப்பட்ட ஒருவர். Many people know the former athlete Tom Brady, who played in the NFL in America. He was probably the best ever played the sport. அங்கே 2021 ஆண்டு in 2021 அவர் என்ன செய்தார்? அவர் 7வது தடவையாக அங்கே சாம்பியன்ஷிப் ரிங்கை அவர் பெற்றுக்கொள்ள அங்கே சூப்பர் பவுலுக்கு வந்திருந்ததை அங்கே நம்ம பார்க்கிறோம். He won his 7th championship ring. அவர் அநேக வயது சென்ற பிறகு இப்ப நாங்கள் எங்களுடைய ஒரு தமிழ் அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயரை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா என்று சொன்னால் we take a Tamil athlete that இந்திய கிரிக்கெட் பிளேயரை நான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருவரை குறித்து நான் சொல்லுவேன் என்று சொன்னால் a cricket player that we all know. அவர் சொல்லுங்களேன், ஒரு கபில் தேவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் அநேக வயசுக்கு அங்கே விளையாடி அவர்கள் வெற்றி பெற்றது போல இவரும் அங்கே வெற்றி பெற்றார். அங்கே ஸ்போர்ட்ல இருக்கிற ஒரு சகோதரன் வெற்றி பெற்றதை அங்கே இங்கே பார்க்கிறோம். So for example, if Kapil Dev was able to play until he was quite old compared to other people in the sport and win a championship, it's the exact same thing. அப்படியாக ஏனென்று சொன்னால் அவர் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? What is the reason for why he won? How did he get so good? So அந்த பிராடியை பார்த்து அவர்கள் கேட்டார்கள், என்ன செய்து இப்படியாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் செய்வதற்கு நீங்க எப்படி ஆயத்தப்படுத்தினீர்கள்? We see they asked him, what did you do to get this good? அவர் அதாவது மென்டலி பிசிக்கலி அவர் தன்னை எப்படி ப்ரிப்பேர் பண்ணினார்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் and they asked him what he did to stay in peak performance during this whole season. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் 20 ounce வாட்டர் குடிச்சாராம். அவர் காலமே எழும்பின உடனே 20 ounce வாட்டர் குடித்து அப்படியாக நிறைய பயிற்சிகளை செய்து தன்னை தேற்றி அந்த சாம்பியன்ஷிப்பை வெல்வதற்காக அவர் ஆயத்தப்படுத்தினார். One thing he did was drink 20 ounces of water every day he woke up. அது மாத்திரமல்ல, அவர் நல்ல பழக்க வழக்கங்களை தன்னுடைய வாழ்க்கையில அந்த வாழ்வு முறையில அவர் சேர்த்துக் கொண்டார். And so he developed healthy habits in his life. அது என்ன செய்தது? அவருக்கு அந்த வெற்றியை கொண்டு வந்து கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். And that helped him to get the victory. நாங்கள் பார்க்கிறோம், நாங்களும் சிறு வயதில் இருந்து நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகிற பொழுது So as we are growing up from a young age, நாங்கள் என்ன செய்கிறோம்? அநேக விதமான பழக்க வழக்கங்களை நாங்கள் எங்களுக்குள்ளாக நாங்கள் சில பயிற்றுவித்துக் கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். we tend to develop and learn many habits, whether they are good or bad. நாங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது உடனடியாக நாங்கள் பிறந்தவுடனே நடக்கவில்லை. And so when we were all children, we didn't all start walking straight out the womb. அங்கே பிறந்து அது வந்து முதலிலே பிறந்து and so we were born, we were lying down and turning around, rolling around. அப்புறம் என்ன செய்தது? தவழ்ந்த பிறகு மெதுவாக எழும்பி நின்ற பிறகு நாங்கள் நடக்க ஆரம்பிக்கிறோம். And then we started crawling and then we started walking. அப்போ இப்படி நாங்கள் வளர்ந்து வரும் பொழுது பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை சிறு வயதில் இருந்தே அவர்கள் அதை பயிற்றுவித்துக் கொண்டு வந்து அதை சேர்த்து கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய வருங்கால நன்மையாக இருக்கும். You see that if children learn good habits from a young age, then it will allow them to keep them throughout their lives. எனக்கு 3 பேர் பிள்ளைகள் இருக்கிறார்கள். I have 3 grandchildren. அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆரம்பத்தில் பிறந்த பொழுது அவர்கள் என்ன செய்து சாப்பிடுவது கிடையாது, பால் குடித்துக் கொண்டிருப்பார்கள். And when they were born, they couldn't eat any solid foods, and so they had to drink milk. பிறகு அவர்கள் மெதுவாக அங்கே சாப்பாடுகளை சாப்பிட ஆரம்பிப்பார்கள். And slowly they started to eat
partially like soft foods, liquid foods. நாங்க பார்க்கிறோம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நாங்க என்ன செய்யறோம் ஒரு பெரிதான பிறகு அவர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை இனிப்புகளுக்கு அடிவாங்க கூடாது உப்புக்கு அடிமையாக கூடாதுன்னு சொல்லி சிறு வயதிலே நாங்க என்ன செய்யறோம் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்பொழுது உப்பு இல்லாத சாப்பாடு இனிப்பு இல்லாத சாப்பாடுகளை கொடுத்து பயிற்சிக்கிறோம். And so generally when you raise a child, they generally you're not meant to expose them to sugar, salt or any spices at a young age. ஏனென்று சொன்னால் வருங்காலத்திலே அவர்களுக்கு அநேக வியாதிகள் அது பழக்கமாகினவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கடினம் அதை விட்டு உப்பு இல்லாமல் இனிப்பு இல்லாமல் சாப்பிடுவது எவ்வளவு கடினம் என்று வளர்ந்த எங்களுக்கு தெரியும். This is not only to prevent sicknesses but also a good habit to have for them in the future. நாங்களும் அதாவது என்ன செய்யறோம் எங்களோட வாழ்க்கையில நல்ல காரியங்களை நாங்கள் பழக்க வழக்கமாக நாங்கள் வைத்திருப்போமா இருந்து சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கையில எல்லா வித பகுதிகளுக்கும் அது எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். So in our lives, if we develop good habits, then we can keep them and maintain them throughout our whole lives. நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் எங்களோடு சேர்ந்து வளரும் பொழுது என்ன செய்யும் அது எங்களோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் அது எங்களுக்கு உதவி செய்யும். And so these good habits will apply to every area of our life. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட. And that is also how our spiritual growth is. நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் அங்கே பயிற்றுவித்து அதிலே பயிற்றுவிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் so when you build good habits, அப்பொழுது என்ன செய்வீங்க நல்ல கேரக்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் இவர்கள் இப்படியானவர்கள் இல்லைன்னா நீங்க நல்ல ஒரு சிட்டிசனாக வாழ்வதற்கு உங்களுக்கு அது உதவி செய்யும். you have and build good character to be a good citizen. நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஒரு மகளாக நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் and so if you believe that you are a child of God with good character, அப்போ நீங்கள் அங்கே அந்த எண்ணி இருக்கிற எல்லைகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அடைய அது உங்களுக்கு உதவி செய்யும். then these good habits will then lead to a greater life. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் நீங்கள் யார் என்று சொல்லி அங்கே உங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. And your habits tend to show your true colors. நாங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். வேதத்திலே யோவான் 13:17 இப்படி சொல்லுகிறது. So let's turn our Bibles to John chapter 13 verse 17. ஏனென்று சொன்னால் பாருங்கள் எங்கள் வாழ்க்கையில எது நன்மை எது தீமை எது கூடாதது எது நல்லது என்று எங்கள் எல்லாருக்குமே தெரியும். And so we know in our lives what is good and what is bad. ஆகவே யோவான் 13:14 இப்படி சொல்லுகிறது. And John chapter 13 verse 17 reads, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். now that you know these things, you'll be blessed if you do them. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். And so in our lives we learn a lot of things. We know a lot of things. நாங்க இது செய்யணும் இது செய்யக்கூடாது அது செய்யணும் அது செய்யலாம் இது அவங்களுக்கு விருப்பமா இருக்கு விருப்பம் இல்லாம இருக்கு அப்படியான அநேக காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். We should do this, we shouldn't do that, and we tend to learn our right or wrongs as we grow up. ஆனால் நாங்கள் அதை செயலிலே செய்யாமல் இருப்பதுதான் அங்கே தீமையான ஒரு காரியம். And so the fact that you know these things and know these things will benefit you but you don't do them is a bad thing for you. ஏனென்று சொன்னால் பாருங்கள் அங்கே சிறு கதையை சொல்வதற்கு விளக்கப்படுத்துவதற்கு நான் உங்களுக்கு ஒரு சிறு கதையை சொல்லட்டும். And to make you understand, I'll tell you a short story. அங்கே ஒரு பாராசூட் அதாவது இருந்து பாயிறதற்கு ட்ரைனிங் பண்ணுகிற ஒரு இடத்துக்கு ஒரு அங்கே என்ன செய்தார்கள் அங்கே 2 பேர் போனார்கள். And so to jump from a parachute. To jump out of a plane with a parachute, 2 people went to train. அப்போ அவர்கள் அங்கே போயிருக்க பொழுது and so when they went there அங்கே இருவரும் என்ன செய்தார்கள் அங்கே 4 என்று சொல்லி வைத்துக் கொள்வோமே 4 பேர்கள். And so what those 4 people did was அங்கே முதல்ல தியரிட்டிக்கலா உங்களுக்கு டிரைவிங் பழக்க போறது போல அந்த தியரியை படிப்பார்கள். And so first they are taught the theory. அவர் சொல்வார்கள் நீங்கள் இத்தனை அடி உயரத்துக்கு ஃளைட் வந்த பிறகு அவர்கள் சொல்லும் பொழுது நீங்க பாய வேண்டும் அந்த பாய்ந்த பிறகு இத்தனை நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு விசை அங்கே அதை இழுக்க வேண்டும் அதை இழுத்தால் தான் நீங்கள் சேஃபாக அங்கே லேண்ட் பண்ணுவீர்கள். And so they are first taught that at a certain height, when the plane reaches a certain height, that they have to jump out and skydive and then pull the parachute when they are at a certain height above the ground. அப்படியாக எல்லா அந்த 4 பேருமே என்ன செய்தார்கள் அங்கே அதை வடிவாக கேட்டுக்கொண்டார்கள் நோட்ஸ் எடுத்துக்கொண்டார்கள். And what those 4 people did is that they listened closely and they took notes.
அது மாத்திரமல்ல அங்கே அதற்கு பின்பாக நடந்த அந்த எக்ஸாமிலே ஒரு சின்ன எக்ஸாமை வைப்பார்கள், அதில் அவர்கள் எழுதி அதில் பாஸ் பண்ணிவிட்டார்கள். And so they took the exam and then they passed it. அப்போ இதற்கு என்ன செய்தார்கள் சொன்னால், அதாவது தியரிட்டிக்கலி அவங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு அறியறதுக்காக செய்த ஒரு எக்ஸாம் அந்த பாஸ் பண்ணி அவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்பொழுது அங்கே ஹெலிகாப்டர் அவர்கள் மேலே கொண்டு போகிறது. And so the exam was taken to give them the exam was taken to give them the knowledge that they need to skydive. அப்போ அவர் என்ன செய்யறாரு, அங்கே விமானத்தில் ஏறி அங்கே அவர் திருப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுகிறார். அங்கே வாட்சில் காட்டும், இத்தனை அடியில் நீங்கள் நிற்கிறீங்க, இப்போ நீங்கள் பாய போறீங்க, அதை இழுத்துக்கணும் இந்த இவ்வளவு நேரத்துக்குள்ள சொல்லி மறுபடியும் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும். So when they board the plane, they were all given the equipment and a watch which determines what height, how many feet they are up in the sky at, and then they are once again given instructions on when to jump. அங்கே முதலாவது அவர் என்ன செய்தார், பாய்கிறார். And so the first person jumps. அவர் என்ன செய்கிறார், உடனடியாக அந்த பாய்ந்த உடனே அந்த அதாவது உடனே எடுத்து அந்த ஃப்ளைட்டில் திருப்பி அடிபட்டு விடுவார்கள். கொஞ்சம் தூரமாக இருக்கும், போக மாட்டார்கள், வாட்ச் காட்டு எத்தனை இவ்வளவு தூரம் என்று இறங்கின பிறகு அவர் என்ன செய்வார்கள், அதை திருப்பி அந்த விசை எடுக்கும் பொழுது அது அங்கே திறக்கப்படும். And so the first person pulled the parachute at the right time. அவங்க கொஞ்ச நேரம் டைவ் பண்ணி அப்புறம் அங்கே இவ்வளவு நிலத்திலிருந்து இவ்வளவு அடி தூரத்துக்கு வரும்பொழுது அவர்கள் அதை இழுக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் சேஃபாக லேண்ட் பண்ண முடியும். And so they pulled the parachute when they were at a certain height above the ground. Okay, அடுத்து இரண்டாவது நபரும் அங்கே பாய்ந்தார். And so the second person jumped. அவரும் அங்கே அதே விதமாக அதை சரியாக செய்தார். And so he did it correctly as well. அப்போ அங்கே மூன்றாவது நபரும் அங்கே அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு திரும்பவும் கொடுக்கப்பட்டது, அதை பார்த்து அவர் அங்கே அதை என்ன செய்தார், அவரை இழுத்து அங்கே அவர் பாதுகாப்பாக தரையிறங்கினார். And the third person also jumped and did it correctly. அங்கே நான்காவது நபர் கொஞ்சம் அவருக்கு அவர் சொன்னதெல்லாம் விளக்கிட்டு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தான் ஆடி கொண்டிருந்தார். And so they all understood. The fourth person understood what to do. He kept nodding. அவர் அங்கே பாய சொல்லும்போது அது பாய்ந்தார். So when he was told to jump, he jumped. அவர் இன்னும் நேரம் இருக்கிறது, அது இன்னும் ஆல்டிடியூட்ஸ் சொல்றேன்னு நினைக்கிறேன், அது இறங்க இன்னும் டைம் இருக்குது, அப்படி இழுப்போம் என்று சொல்லி அவர் காத்திருந்தார். So he was looking at the watch and it kept showing that he had time. He thought that he had time. அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு தெரியும், He heard the instruction ஆனால் செய்யவில்லை, but chose not to listen. ஆனால் பரிதாபம் அவர் அங்கே நிலத்தில் விழுந்து மரித்து போனார். And he landed on the ground and died. அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. And that is how our life is. எதை கேட்டாலும் எனக்கு தெரியும், எதை கேட்டாலும் எனக்கு தெரியும். Whatever we hear, we say we know. எனக்கு அது தெரியும். When someone tells you something, say you know. எனக்கு பழைய ஒரு ரேடியோவில் கேட்ட ஒரு டிராமா ஒன்று நினைவு வருகிறது. And so in the past, this reminds me of a drama I heard on the radio. அவர் கணவன் சொல்லுவார், அது எல்லாருமே எங்களுக்கு தமிழாவுக்கு ரொம்ப தெரியும், உனக்கு அந்த உப்புமா செய்ய தெரியுமான்னு கேட்பார். And so he asked, do you know how to make this Tamil food? அப்ப அவர் சொல்லுவாங்க, அதான் எனக்கு தெரியுமே. He says, yes, I know. She says, yes, I know how to make this semolina food. அப்ப எப்படி செய்யறதுன்னு கேட்பார். And then he asked, how do you make it? அதுதான் தெரியாது. Then she says, I don't know how to make it. அப்ப அவர் சொல்லுவாரு, உப்புமா போடணும். Then he says, put the semolina. அதான் தெரியுமே சொல்லுவாங்க. And then he said, then she says, she knows. தண்ணி ஊற்றணும். Then you pour water. அதான் தெரியுமே சொல்லுவாங்க. Then she said, I need that as well. அப்புறம் அது என்ன செய்யணும்? Then what do you do? அதான் தெரியாது. She doesn't know. அப்படியாக எங்க வாழ்க்கை அப்படியாக இருக்கக்கூடாது. And so our life shouldn't be like that. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நன்மை என்று அறிந்து நீ அதை செய்யாதிருப்பாயானால் அது உனக்கு பாவமாக இருக்கிறது. God's word says that if you if you know that it's good and you don't do it, then it's a sin. It's bad for you. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எங்களுக்கு தெரிகிறது இது நன்மை இது தீமை, நாங்கள் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் எங்களுக்குள்ளாக நாங்கள் சேர்த்துக் கொள்வோமா இருந்தால் அந்த பாதையில நடக்க எங்களுக்கு இலகுவாக இருக்கும். In your life, if you know something will benefit you or harm you, then you have to act accordingly. ஏன்னு சொன்னா நாங்க பார்க்கிறோம், தேவன் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், if you want to gain God's blessings, நீங்கள் தேவனை குறித்து அறிந்திருப்பது மாத்திரம் உங்களுக்கு போதாது. then not only knowing God is not useful.
நீங்கள் தேவன் சொன்ன காரியத்தை அதன்படி நீங்க சரியாக செய்யும் பொழுதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். Only when you act accordingly to God's word will you receive blessings. அது மாத்திரமல்ல, தேவன் சொன்ன வார்த்தைகளை சொன்ன காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். Not only that, we have to teach ourselves, develop habits in God's with God in God's presence. நீங்கள் எப்படி நல்ல பழக்கங்களை நாங்கள் உண்டாக்கிக் கொள்ள முடியும்? And how can we develop good habits? நாங்கள் தொடர்ந்து அதை பயிற்றுவிக்கிற பொழுது திரும்பி நாங்கள் செய்கிற பொழுது அங்கே என்ன செய்கிறோம்? நாங்கள் அதை பயிற்றுவிக்க முடியும். We can only develop good habits by doing it again and again and again until it becomes then it just happens by itself. ஆம், ஏனென்று நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் எக்ஸசைஸா இருக்கட்டும், நாங்கள் டயட்டா இருக்கட்டும், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், அதை நாங்கள் அங்கே ஒரு கணக்கெடுப்பு இப்படியாக சொல்லுகிறது. And so whether it's an exercise or an equation, diet or a spiritual habit, every day, அதாவது தொடர்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? 6 கிழமை ஒரு காரியத்தை நாங்கள் செய்வோமா இருந்தால் அது எங்களுடைய பழக்கமாக மாறிவிடுமா? Whether it's exercise, diet or a spiritual habit, if we do it every day for 6 weeks, it becomes a habit. ஏன்னா இங்க பாருங்க, நாங்க ஜிம்முக்கு போவீங்கன்னு சொன்னா, if you go to the gym, ஒவ்வொரு நாளும் நீங்கள் போகிற பொழுது, if you go a few days, அப்புறம் நீங்க கொஞ்ச நாள் போகாம விட்டு, and then you skip a few days, திருப்பி போகிற பொழுது, and start going again, திருப்பி போகாம விட்டு, and skip another day, திருப்பி போகிற பொழுது, and then go again, அது ஒரு பழக்கமாக மாற முடியாது. it's hard to develop a habit. நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் செய்கிற பொழுது அது உங்கள் வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாறிவிடும். But when you do it again and again, it will start to develop as a habit. அதே போலதான் நீங்கள் தேவனோடு இருக்க தொடர்பை நீங்கள் அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு முறையில நீங்க வைத்துக் கொள்கிற பொழுதுதான் அங்கே என்ன செய்யணும்? அது உங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாறும். And just like that, if you maintain communication with the Lord, then it will become a spiritual habit in your life. நீங்கள் தொடர்ந்து அவரோடு கூட பாருங்க, இன்றைய நாளில் எங்களுக்கு ரொம்ப நாங்கள் பயணங்கள் செய்து கடினமாக இந்த இடத்துல நாங்கள் வந்திருந்தாலும், and today if we came here after long hours of traveling, ஆனால் இங்கே ஒரு பழக்கமாக தேவனுடைய சமூகத்துக்கு வருவது, அவரை துதிப்பது, அவருடைய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற பழக்கம் எங்களுக்கு இருக்கிறபடியால் நாங்கள் அவர் சமூகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய சரீரம் இல்லாவிட்டாலும் ஆவியிலே நாங்கள் ஏவப்பட்டபடி இந்த இடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். And the fact that we have made this a habit to come to the church every single week, every single Sunday, is beneficial for us and will give us blessings. ஆம், நீங்கள் தேவனை அறிந்து கொள்வதை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பழக்கமாக மாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. Make spending time with God a spiritual habit, a good habit in your life. ஏனென்றால் நீங்க பாருங்க, இந்த உலகத்துல அங்க சக்சஸ்ஃபுல்லான ஆட்களை நீங்க திரும்பி நார்மலான சக்சஸ்ஃபுல் ஆட்களை நீங்க திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால், if you look back at successful people in your lives, அவர்கள் நல்ல பழக்கங்களை தங்களோடு சேர்த்துக் கொண்டபடியா அவருடைய வாழ்க்கையில அவர்கள் முன்னேறி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். That means that generally they have held and developed good habits in their lives to bring them forward in the world. ஆம், நீங்கள் தான் அதை என்ன செய்ய டிட்டர்மைன் பண்ணி நீங்க தான் அதை முடிவு செய்கிற வேண்டியவராக Only you இருக்கிறீர்கள். can determine your destiny. நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் உங்களை யார் என்று அங்கே காட்டக்கூடியதாக இருக்கிறது. Your habits will show your true colors. ஆம், நாங்கள் வாசித்த போது 1 கொரிந்தியர் 9:25 அங்கே சொல்லுகிற காரியம் என்ன? So we read as we read at the start, 1 Corinthians chapter 9 verse 25. அங்கே சொல்லப்படுகிறது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சய அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. Everyone who competes in the games goes into strict training. They do it to get a crown that will not last, but we do it to get a crown that will last forever. ஆம், நாங்கள் இந்த நாளில அந்த தேவனை நாங்கள் எல்லாரும் அங்கே அநேக காரியங்களை விட்டு தேவனை நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துகிற பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு எங்களை தகுதிகளை மாற்ற அவருக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். And we see that these good habits will help build our spiritual life. And just as the verse describes, the crown that we are trying to get will last forever, eternally. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா சொன்ன ஜிம்முக்கு போயிட்டு பாடியே செய்யறதுக்கு அழிவில்லாத ஒரு கிரீடத்துக்காக நாங்க எவ்வளவோ பிரயாசப்படணும். And so we are aiming and targeting for so if we were to build habits and go to the gym, then we are aiming to target to get a crown that will not last forever. என்ன சொன்னா நாங்க 2 நாள் சாப்பிட்டோம்னா திருப்பி அதே மாதிரி வரதுக்கு வந்துருவோம். And so if we eat for 2 days, then it will come back to normal. அது அழிவுள்ள கிரீடமாக இருக்குது.
And this crown will not last forever. ஆனால் தேவனை நம்பி அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் அழிவில்லாத கிரீடத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். And those who follow the Lord and build spiritual habits will get a crown, receive a crown that will last eternally. நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் தேவனோடு கூட நாங்கள் அதை கட்டி ஆவியினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்படுத்துவோமா இருந்தால் அவர் எங்களுக்கு நித்திய காலமாக நாங்கள் அவரோட வாழ்வதற்கு அது வழி செய்கிறதாக இருக்கிறது. And so if we build good habits in the Lord and in His presence, then it will allow us to get the eternal blessing. இந்த நாளிலே கூட ஐயோ எனக்கு இது தேவனோடு கூட இணைய முடியாமல் இருக்குது, எனக்கு வேலை காரணமாக நான் வர முடியாமல் இருக்குது சொல்ற நீங்கள் அதற்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அதுக்கு வழிகளை திறக்க வல்லவராய் இருக்கிறார். And those of you who are held back by work or any other sicknesses or etc., then you don't have to be at church to contact God, and you simply just have to pray. Sometimes because of work you couldn't be in God's presence, but if you keep on praying and God will open a way for that. Okay, இந்த நாளில் கூட நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் எங்களுக்கு நல்ல அவரோடு கூட ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த அவரோடு கூட அநேக காரியங்களுக்கு நேரங்களை செலவழிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய அதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். We're going to pray that God allows us to spend more time with Him and that we always have an opportunity to praise Him, whether we take it or not. நாங்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்காக அங்கே அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக நாங்கள் பிரயாசப்படுகிறார்கள். That we develop spiritual habits that allow us to get across that the crown that will last forever. Hallelujah, ஸ்தோத்திரம். Hallelujah, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. And Father, Lord, we praise you. ஆண்டவரே இந்த நாளில் தாமே சுவாமி ஆண்டவரே இங்கே வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு காத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we give you all the people who have joined us directly, Lord. ஆண்டவரே இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருப்பது சுவாமி ஆண்டவரே அழிவில்லாத ஆண்டவரே இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே. Heavenly Father, Lord, we have come here to get this crown that will last eternally. ஆண்டவரே ஆண்டவரே அழிந்து போகிற கிரீடங்களை ஆண்டவரே அநேக நேரத்தை அநேக காரியங்களை செலவழிக்கிற பொழுது ஆண்டவரே அப்பா அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் சமத்துக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, that you may bless all of these children who have come to who are currently going for the crown that will not last forever, Lord, that you may change their minds and build good habits in them. அப்பா உம்மை அறிவதே சுவாமி நித்திய ஜீவனாய் இருக்கிறது ஆண்டவரே. Lord, knowing you is the eternal is the all-knowing knowledge of Father. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we give all of us into your hands. ஆண்டவரே நீ பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உம்மை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray for each and every child who is worrying of Father, who wants to know you. ஆண்டவரே நீ தாமே அவர்களை பொறுப்படுங்க ஆண்டவரே, அவர்கள் இன்னும் உண்மை அறியட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த ஆண்டவரே சுவாமி அழிவில்லாத கிரீடத்துக்கு பின்னாக ஆண்டவரே பணத்துக்கு பின்பாக படிப்புக்கு பின்பாக பெருமைக்கு பின்பாக ஓடின நாட்கள் போதும் ஆண்டவரே. Lord, that you may take responsibility and guide them and allow them to get this crown and that will last forever, rather than money and rather than going for greed and all of these things of Father. ஆண்டவரே இந்த நாளில் நீங்க பொறுப்படுங்க சுவாமி ஆண்டவரே. அப்பா அது உண்மை கற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவின் நடக்க ஆண்டவரே. அப்பா உமது காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, allow us to achieve you in our lives, of Father. Help us to build a better connection with you. நீங்களே பொறுப்படுங்க வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்டு நிக்கிறேன். Lord, may take responsibility and guide us. Ask in Jesus' name we pray. Amen. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்னிடம் மறக்காதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்னிடம் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. நாங்கள் மறுபடியும் உங்களை அடுத்த கிழமை சந்திக்க வரை கர்த்தருடைய நன்மை கிருபையும் உங்களை தொடரட்டும். Until we meet you next week, may God's goodness and mercy follow you. எங்களுடைய ஜெப நேரங்கள் உண்டு. மறுபடியும் நாங்கள் எங்களுடைய ஜெப நேரங்கள் ஜூம் வழியாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் எங்களோட கூட ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் இன்பாக்ஸ் பண்ணுங்கள், எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய ஜெப தேவைகள் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்குங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். We'll be starting our prayer meeting soon, and if you have any prayer requests, please do contact us directly on our page. அதுதான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மறுபடியும் இந்த வருடத்தை வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். And so remember this year's promised word, consecrate yourselves for God will do wonders among yourselves. Amen. Amen.